Hello friends, welcome to makkalsevai channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது esevai ஐடியில் பயோமெட்ரிக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பயோமெட்ரிக் மூலமாக எப்படி லாகின் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சி மற்றும் இசேவைக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சிஎஸ்சி மற்றும் இசேவை சம்மந்தப்பட்ட எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டுமே இதுக்கப்புறம் இந்த சேனல் தான் அப்லோட் வந்து பண்ணுவோம். நீங்கள் ஒரு சிஎஸ்சி மற்றும் இசேவை வச்சுருக்கலாம் இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போதைக்கு புதிய இசேவை மைய ஐடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பயோமெட்ரிக் ஆக்சஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், துறை உள்ளுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான இசேவை ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு டேரெக்டாக லாகின் ஆகிட்டு உங்களுக்கான சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. பட் இன்னிலேருந்து வந்து பார்த்தா பயோமெட்ரிக் ஆக்சஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இசேவை லாகின் பண்ணணும்னா பயோமெட்ரிக் வச்சு தான் உங்களால் லாகின் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு இசேவையை பொறுத்த வரைக்கும் 2 பயோமெட்ரிக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கோஜன் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து மந்த்ரா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தா லாகின் பண்ண முடியும். வேற எந்த ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் வச்சுருந்தாலும் சரி உங்களால் லாகின் வந்து பண்ண முடியாது. நான் வந்து மார்போ வச்சுருக்கேன், ஸ்டார் ட்ராக் வச்சுருக்கேன், இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸுமே வந்து லாகின் ஆகாது. ஒன்லி கோஜன் அல்லது மந்த்ரா வச்சுருக்கவங்க மட்டும் நீங்கள் லாகின் வந்து பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக இந்த 2 டிவைஸும் இல்லாதவங்க நீங்கள் இப்போயே போயிட்டு ஆன்லைனில் வந்து பை பண்ண பாருங்கள். அதேமாரி ஆர்டர் சர்வீஸும் வந்து பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புதுசாக வாங்குறவங்க கண்டிப்பாக மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் வந்து வாங்க பாருங்க. எம்எஸ்எஃப் 100 இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லாதவங்க மட்டும் இப்போ நீங்கள் வாங்கி எனேபிள் வந்து பண்ண பாருங்க. இருக்கிறவங்க நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்ரா பற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போ உங்ககிட்ட மந்த்ராக்கான பயோமெட்ரிக் வச்சிருக்கீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது, லாகின் ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் வந்துருங்க. ஓகே, இதை வந்து பார்த்தா மந்த்ரா ப்ராடக்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 சாஃப்ட்வேர் டவுன்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தா எம்எஸ்எஃப் 100 ஆர்டி சர்வீஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த பயோமெட்ரிக் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ மந்த்ரா யூஸ் பண்ணுறவங்க இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், டவுன்லோட் எம்எஸ்எஃப் 100 ஆர்டி சர்வீசஸ் நியூன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும், அதை அப்படியே வச்சுங்க. அதுக்கடுத்து மேலே டிரைவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பக்கத்துலேயே எம்எஸ்எஃப் 100 டிரைவர்னு கொடுத்துருக்காங்க. அதோ ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும், அதையும் அப்படியே விட்டுருங்க. மொத்தம் 2 சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் 3வது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் எம்எஸ்எஃப் 100 கிளைண்ட் சர்வீசஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், மொத்தமாக உங்களுக்கு 3 சாஃப்ட்வேர் டவுன்லோட் வந்து ஆகும். ஓகே, இதான் வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த 3 சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தெளிவாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் யூசர் மேனுவல்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்ற வரைக்கும் எல்லாமே தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. யாருமே பயப்பட தேவையில்ல, எரர் வருது எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஸோ டைரெக்டாக நீங்கள் இந்த யூசர் மேனுவலில் பண்ணவே ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஆர்டி சர்வீஸ் இருக்குது பாருங்கள், மந்த்ரா எஃப்எஸ் ஆர்டி சர்வீஸ், அதை வந்து பார்த்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த போயிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் ஆகிட்டு உங்களுக்கான ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கடுத்து செகண்டாக என்ன இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கான நார்மல் டிரைவர் சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நார்மல் டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ராக்கான ஆர்டி சர்வீஸ் வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ஆல் கண்ட்ரோல் இந்த ஆப்ஷன் நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வந்து காமிக்கும். ரெண்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண 2 சாஃப்ட்வேருமே வந்து பார்த்தா ஸ்டேட்டஸில் போயிட்டு ஸ்டார்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கணும்.
ஒருவேளை அந்த இடத்துல வந்து பார்த்தா ஸ்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அந்த ரெண்டு சாஃப்ட்வேரையுமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான ஸ்டெப் 1 by 1 நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து பார்த்தா பாப்பப் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தா அன்பிளக் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து பார்த்தா பின் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து பார்த்தா அன்பிளக் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் ப்ளக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தா ரெடி டு யூஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து இப்போது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ப்ளக் ஆகிட்டு ஒர்க் ஆகிடுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இதில் போயிட்டு டிஸ்கவர் ஏவிடிஎம் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அந்த டிவைஸ் வந்து இருக்கான்றது தெரிய வரும். அந்த டிஸ்கவர் கொடுத்தினாவே இந்த மாதிரி ரெடி அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகிடும். ரெடின்னு வந்தாவே உங்களுக்கான அந்த பயோமெட்ரிக் வந்து பார்த்தா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்சர்னு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான பயோமெட்ரிக் வந்து அந்த பயோமெட்ரியில் லைட் எரியும். அதை நீங்கள் வந்து உங்கள் கேப்சர் வச்சே போது உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகும். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக அதை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேப்சர் ஆனவே போதுமானது, உங்களுக்கான பயோமெட்ரிக் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷனா நீங்கள் மந்த்ரா மேனேஜ்மெண்ட் சர்வர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அகைன் உங்களுக்கான சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்ஸி நெட்வொர்க் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கான்ஃபிக் மந்த்ரா ஆடியோ சர்வீஸ் வந்து கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய் நீங்கள் வந்து பார்த்தா கான்ஃபிக் மந்த்ரா ஆடியோ சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ராக்ஸி செட்டிங்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா இதில் போயிட்டு ப்ராக்ஸி சர்வர்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ் ப்ராக்ஸி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சர்வர் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். எல்லாமே கொடுத்துரு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கான செட்டிங் வந்து பார்த்தா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ மீதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் நெட்வொர்க் செட்டிங் நீங்கள் வந்து இருந்தால் வந்து பண்ணிக்கோங்க, இல்லை விட்டுருங்க, ஒன்றும் பச்சை ரொம்ப வந்து குழப்ப தேவையில்ல. ஸோ இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக வந்து பண்ணால் போதுமானது. அந்த 2 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 3மே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த கரெக்டாக ஒர்க் ஆகுதா பயோமெட்ரிக் ஆக்ஸ் ஆகுதுன்னு ரீதியாக டெமோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் மீதி இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான டைம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் எரர் வருதா இல்லை கொடுத்துருக்க மொத்த ஸ்டெப்புமே நீங்கள் 1 by 1 பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் அந்த பயோமெட்ரிக் ப்ளக் பண்ண சொல்ல கரெக்டாக ப்ளக் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தா ப்ளக் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளமும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த மந்த்ராக்கான சர்வீஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் கோஜன் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் கோஜனுடைய வெப்சைட்டில் வந்து போயிடுங்க. இதை வந்து பார்த்தா கோஜனுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் ஆடியோ சர்வீஸ் பேக்கேஜ்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தா ஜிஃபைல கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கால் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் வந்து பார்த்தா மொத்தமாக 3 இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிரைவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு டிரைவருக்கான csd200 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செகண்டாக வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு வந்து பார்த்தா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிபிஆர்டி சர்வீஸ், இதை 3த்தையுமே நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டா போதுமானது, உங்களுக்கு வந்து பார்த்தா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சேம் அதேமாரி வந்து பார்த்தா கோஜென்ட்டுக்கான இன்ஸ்டாலேஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கோஜென்ட் பொறுத்திருக்கும் ரொம்ப வந்து பார்த்தா அதிகமாக எரர்லாம் ஷோ ஆகாது. ஜஸ்ட் அந்த 3 சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாவே போதுமானது. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தா ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கான ரெடி ஆகிடுச்சு மாதிரி கார்னரில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி ரெடின்னு காமிச்சாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றது அர்த்தம். சரி, எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது. ஓகே, கோஜன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தா ப்ராப்ளம் இருக்காது. மந்த்ரா தான் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் நீங்கள் உங்களுக்கான டிரைவர் எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணினா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான செட்டிங் என்னென்னா நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் போயிட்டு இந்த ஒர்க்கு பாருங்கள், க்ரோம் அந்த ஃப்ளாக்ஸ் இதை நீங்கள் அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்பிளே எடுத்தது பாருங்கள், க்ரோம் போட்டு அந்த ஐஃபோன் வச்சு அந்த ஸ்லாஷ் போட்டு ஃப்ளாக்ஸ்ன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் மந்த்ரா இருந்தாலும் சரி கோஜனாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸுக்குள்ளே வந்துருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்தா முக்கியமான செட்டிங். ஓகே, இதில் போயிட்டு சர்ச் ஃப்ளாக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்செக்யூர் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். இல்லை ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலோ இன்வாலிட் சர்டிஃபிகேட் ஃபார் ரிசோர்ஸர் லோடட் ஃப்ரம் லோக்கல் ஹாஸ்ட்னு, அதில் போயிட்டு டிசபிள் இருக்கும். நீங்கள் எனபிள்ட் அப்படின்ற ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீலான்ச்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தா ரீலான்ச் வந்து ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்க்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டுமே கண்டிப்பாக இந்த எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனால தான் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகலாம். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து பார்த்தா மந்த்ரா டிவைஸ் இல்லை. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போட்டுருவேன். ஸோ மந்த்ரா நான் யூஸ் பண்ணுறதுல கோஜென்ட் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தா இன்னொரு சேனலில் வந்து ரெண்டுத்துக்குமே எப்படி வந்து பார்த்தா லைவாக இன்ஸ்டால் பண்ணுறது கண்டிப்பாக நான் அப்டேட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த யூசர் மேனில் பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து பார்த்தா பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் வந்து பண்ணால் போதுமானது. ஜஸ்ட் உங்களுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பிளக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு தடவை வந்து பார்த்தா பயோமெட்ரிக் ஆக்ஸ் தான் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டி சர்வீஸ் வந்து வேலிடிட்டி இருக்கான்றதையும் ஆன்லைனில் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கான டைம் டேட் எல்லாமே வந்து பார்த்தா சிஸ்டமில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து லாகின் பண்ணி அந்த எனேபிள் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து கேப்சரை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா பயோமெட்ரிக் வந்து கேட்கும். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, கோஜன்னா கோஜன் கொடுங்க, மந்த்ரானா மந்த்ரா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி மந்த்ரா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். அதை நீங்கள் வச்சதுக்கப்புறம் கேப்சர் செக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா லாகின் வந்து ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா மந்த்ரா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே கோஜனா டிஸ்பிளே உங்களுக்கு வந்து பார்த்தா லோட் ஆகிட்டு கேப்சர் வைக்க சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கான லாகின் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, கோஜன் மற்றும் மந்த்ரா. இது நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பயோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே யார் பேரில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க மட்டும்தான் பயோமெட்ரிக் வைக்க முடியும். வேறு யாருமே வந்து பார்த்தா லாகின் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க 2-3 பேர் பயோமெட்ரிக் ஆக்சஸ் கொடுக்க முடியுமான்னு. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து முடியாது. நீங்கள் ஈஸியாகவே வந்து ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ண சொல்ல யாரோட நேம் யாரோட ஆதார் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பயோமெட்ரிக் வச்சா மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும். வேறு யார் வந்து பயோமெட்ரிக் வச்சாலும் உங்களுடைய ஐடி வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் வச்சா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நிறைய பேர் இந்த ஓனரை வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆப்ரேட்டர் வந்து வேற ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பண்ண முடியாது. அந்த ஓனரே வந்து பயோமெட்ரிக் லாகின் வச்சா மட்டும் உங்களுக்கு லாகின் வந்து ஆகும். ஸோ எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணினா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறதுன வாய்ப்புகள் இருக்குது. பட் எக்ஸாக்டாக கன்ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும்னு தெரியல. பட் வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அப்ளை வந்து பண்ணுவீங்க. அப்படி ஆப்ரேட்டர் வச்சாலும் சரி நீங்கள் வந்து தான் லாகின் பண்ணால் மட்டும் தான் லாகின் வந்து ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா புதுசாக ஈஸியாகவே வச்சுருக்கணும், எனேபிள் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பயோமெட்ரிக் மூலமாக தான் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பயோமெட்ரிக் வாங்காதங்க மந்த்ரா டிவைஸ் இப்போ நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் பை பண்ணி ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே வந்து கிடச்சிடும். ஒரு 1 வீக்கில் குறைச்சிடும். அதுக்குள்ள நீங்கள் ஆர்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு பயோமெட்ரிக் தான் கொடுத்துருக்காங்க, கோஜன் மந்த்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வச்சில் அதுவும் கண்டிப்பாக புதுசாக வாங்கி நீங்கள் லாகின் வந்து பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.